இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை குற்றமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்வதில்லை? அதாவது நாங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது குற்றமான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அதற்காக நாங்கள் வழக்காடுகிறது குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி செய்கிறதை பார்க்கிலும் நாங்கள் அந்த அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டுமா? அதாவது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எங்களுக்கு அநியாயமே இழைக்கப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் அதற்காக வழக்காடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு சில நேரங்களில் நாங்கள் நீதி நியாயம் என்று சொல்லி வழக்காடுகிறவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய பக்கத்தில் நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது என்று பார்த்து அதற்காக நாங்கள் வழக்காடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, உங்களுக்கு அநியாயமே இழைக்கப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் அதை சகித்து கொள்ளுங்கள், அதற்காக வழக்காடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வழக்காடுகிறது குற்றமான காரியமாக சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் தேவனாய் இருக்கிறார். ஆகையால் எங்களுக்கு அநியாயமே இழைக்கப்பட்டாலும் கூட அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை அமைதியாக கடந்து செல்லுகிறோமாக இருந்தால் தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். Have a nice day.